அம்மையாருக்கு நினைவிடம் கட்டப்பட்டு வந்தது. நினைவிடம் கட்டிக்கொண்டு பில்லெல்லாம் போட்டு கொண்டிருந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி விட்டு நீங்கள் போகிற பொழுது ஏறத்தாழ 6 கோடி ரூபாய் பணம் பில்லு போடாமல் போய்விட்டார். அந்த ஒப்பந்ததாரன் என்னிடத்தில் 6 மாசம் கழிச்சு பயந்து போய் இவங்கிட்ட கேட்கறது இல்லையா என்று பய உணர்வோடு என்னை வந்து அணுகி இந்த 6 கோடி ரூபாய் என்று என்னுடைய சீஃப் இன்ஜினியர் பேர் விஸ்வநாதன், அவர் தான் ஏற்கனவே அந்த ஆட்சியிலும் இஎன்சியா இருந்தவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவர் தான் இஎன்சியா இருந்தார். ஒரு 6 மாசம் கழிச்சு கொண்டாந்து எந்த பில்லை என்கிட்ட காட்டு, ஐயா இது மாதிரி 6 கோடி ரூபாய், எதுக்கு 6 கோடி ரூபாய்? அம்மையார் அவர்களுடைய நினைவிடத்தை கட்டுகிறதுல 6 கோடி ரூபாய் நின்று விட்டது. ஐயா என்ன சொல்றீங்கன்னார். எனக்கு கொஞ்சம் அச்சம். நான் உடனே முதலமைச்சர்கிட்டே கேட்டலாம்னு அந்த பில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் தனியா இருக்கிற பொழுது நான் கேட்டேன், வேற அம்மையாருக்கு நினைவிடம் கட்டினது அந்த ஒப்பந்தாருக்கு 6 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது நின்று விட்டது, ஆனால் அந்த 6 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சீஃப் இன்ஜினியர் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னார், இது ஏங்க என்ன கேட்டு இருக்கிறீங்க, முதல்ல அது கொடுத்துட்டு வந்து என்ன வந்து பார்த்து சொல்லுங்க என்று சொன்னேன். பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாரதியார் சொன்ன வாக்கியம்தான் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய பதில் உரை. நம்முடைய மணி அவர்கள் தொகுதி சம்பந்தப்பட்ட பல கோரிக்கைகள்லாம் வைத்தார்கள். அவர் ஓமலூர் நகர சுற்றுவழி சாலை குறித்து சொல்லப்பட்டது. அது ஓமலூர் மேச்சேரி பெண்ணாகரம் சாலையில் ஒரு கீழ்ப்பாலம் அமைப்பதற்கு திட்ட அறிக்கையெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சிகேசி வேலை நடைபெறுகிற காரணத்தினால் அது முழுமை அடைந்த உடனேயே இன்னும் சாலை போக்குவரத்து அதிகமாக இருக்குமே, ஆனால் அந்த புறவழி சாலையை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பல்வேறு கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். நான் அதை எல்லாம் குறிப்பிடுத்திருக்கிறேன். அவையெல்லாம் ஒன்றன் ஒன்றாக செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பதிலுரையை இப்போது நான் துறக்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழன் தன்னோத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார், அரண்மனையிலே இருந்த அரசியலை அம்பலத்துக்கு கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா, தமிழர்கள் என காலம்பூராவும் குடைத்த என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பண்ணன் கலைஞர் ஆக மும்மூர்த்திகளை நான் முதல் வணக்கம் தெரிவித்து என் உரையை நான் துவக்குகிறேன். ஐயன் திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் 4 திறம் தெரிந்து தேரப்படும் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக குறளுக்கு பல்வேறு தமிழ் பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணக்குடவர், பரிமேலழகர், காசுப்பிள்ளை, நாமக்கல் கவிஞர் சாமி சிதம்பரம், இலக்கணரார் வாசு மாணிக்கம், திருக்குறள் முரசாமி, நாசி கந்தையா, மூவா என்று அழைக்கப்பட்ட மூவரசனார் போன்ற பல பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அதில் நான் படிக்கிற பொழுது பள்ளிக்கூடத்தில் பரிமேலழகர் உரையை நான் படித்தேன். அந்த பரிமேலழகில் எப்படி உரை எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், நான் சொன்ன குறளுக்கு, அரசனால் தெளியப்படும் ஒருவன் அறம் பொருள் இன்பம் உயிர் பொருள் வரும் அச்சம் எனும் உபதை 4 திறன் மனம் இயல்பு ஆராய்ந்து பின் தெளியப்படும் என்று எழுதியிருந்தது. இதுக்கு இன்னொரு உரை தேவை என்கிற அடிப்படையில் தான் இந்த உரை இருக்கிறது. ஏன்னா பெரும்பான்மையான பரிமேலழகர் உரையை தான் பள்ளிக்கூடத்தில் நாமெல்லாம் படித்திருப்போம். ஆனால் இந்த உரைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அண்ணன் கலைஞரை நான் இப்பொழுதும் கேட்கிறேன், 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய கோரிக்கையாக கேட்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு எழுத்தாளர், இலக்கியவாதி, அதுக்கு தான் ஒரு குறள் எடுத்து சொல்லுகிறேன். இதற்கு என்ன ஒரு அண்ணன் கலைஞர் எழுதுகிறார் என்று சொன்னால், சாதாரண எளிய மக்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அறவழியில் உறுதியானவன், பொருள் வகையில் நாணயமானவன், இன்பம் தேடி மயங்காதவன், தன் உயிருக்கு அஞ்சாதவன் ஆகிய குணங்களை கொண்டவனையே தேர்வு செய்து சிறந்த பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் முன்னாள் உரையை நான் பரிமேலழகர் என்ன சொன்னான் என்று நான் படித்து விட்டேன். அதே குறளுக்கு அண்ணன் கலைஞர் இப்படி உரை எழுதுகிறார். ஆக மக்கள் தெளிவு பெற அளவுக்கு திருக்குறளை உரை நிகழ்த்தியவர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் கலைஞர் அவர்கள். இந்த 4 குணங்களை ஒரு சேர கொண்டவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு தளபதியார் அவர்கள். ஆனால் தான் ஒன்றிய அரசு நிதி ஆயோக் உள்பட்ட அமைப்புகளெல்லாம் அந்த அமைப்புகளெல்லாம் பாராட்டுகிறது. நீண்ட நெடு பாரம்பரியம் உள்ள இந்தியா டுடே என்கிற பத்திரிகை பாராட்டுகிறது. நம் தளபதி அவர்கள் தம் ஆற்றல் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவுடைய முதலமைச்சர் என்கிற அந்த பெயர் எடுத்திருக்கிறார். எனவே அவருக்கு எனது தலைதார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். புறநானூற்றில் 239வது ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது.
நம்பி நெடுஞ்செழியன் என்கிற ஒரு பாண்டிய மன்னன் ரொம்ப இளைய வயது அவருக்கு. நம்பி நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் ரொம்ப இளையவர். அவரை பற்றி அவருடைய நிர்வாக சிறப்புகளை பற்றி பெரியூர் முருவலர் என்கிற ஒரு புலவர் பெருமிதத்துடன் அவர் புகழ்பாடுகிறார். செப்பையெல்லாம் செய்தனன், தொடியுடைய தோல் மணந்தனன், கடிகாவல் பூச்சூடினன், நாட்டோரை உயர்வு கூறினன், வலியவர் என வழிமொழியிலன், மெலியர் என மிக்க கூறலன், பிறரை தன் இறப்பு அறியலன், ஓங்கு புகழ் தோன்றினன், வருபடை எதிர்தாக்கினன், பெயர்படை புறங்கண்டனன், கடும் பரிய மா கடவினன், நெடுந்தெருவில் தேர் வழங்கினன் என்று இந்த புறநானூற்று பாடல் பாடப்படுகிறது. அதை நான் படித்தவுடன் எனக்கு என்ன நினைவு கண்டது என்று சொன்னால், ஒரு இளம் வயதில் சிறப்பான ஒரு நிர்வாகத்தை பற்றி புறநானூறு இப்படி பாடியிருக்கிறது. என் நினைவுக்கு விளையாட்டு தலைநகராக தமிழகத்தை இன்னைக்கு புகழ்ந்து தேடி தந்திருக்கிற புன்முறுவல் நாயகன் தமிழக அரசுக்கு பெருமை சேர்ப்பதற்காக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என்னும் சீரிய துறைக்கு பொறுப்பேற்று இருக்கிற செந்தமிழ் தமிழன். சனாதானம் 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 என்ற ஒற்றை சொல்லை உயிர் மூச்சாக கொண்டிருப்பவர். அமைச்சர்கள் துறையை பணிகளை ஆய்வு செய்கிற பொழுது அவர் முகத்திலே இளமை தெரிகிறது, மூளையிலே முதுமை புரிகிறது, நிர்வாகத்திறனிலே முதிர்ச்சி ஏற்படுகிறது. ஆய்வுகளின் போது இவனுடைய ஆளுமை திறனை நான் எண்ணி எண்ணி நான் வியந்திருக்கிறேன். ஏன்னா என் துறையின் சார்பாக அந்த ஆய்வு நடைபெற்றது. அவர்தான் நம்ம நாட்டுக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு கருவூலம். இன்னும் நான் எளிய முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தினுடைய 5ஆம் தலைமுறை தலைவராக தலைமையேற்க இருக்கிற தனையன் அவர்களே, மாண்புமிகு இளவல் உதயநிதி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, திராவிட இயக்கத்தினுடைய கையிருப்பு என்று எங்கள் தலைவர் கருதுகிற, எப்போதும் நான் போற்றி புகழும் அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் துரைமுருகனார் அவர்களே, அல்லும் பகலும் இந்த ஆட்சிக்கு அரணாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற மூத்த அமைச்சர்கள் அண்ணன் KN நேரு அவர்களே, அண்ணன் I பெரியசாமி அவர்களே, அண்ணன் முனைவர் பொன்முடி அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு NRK பன்னீர்செல்வம் உட்பட அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அரச கொறடா அவர்களே, தோழமை கட்சியினுடைய தோழர்களே, அருமை தமிழ் பெருமக்களுக்கு பிரதிநிதியாக திகழ்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என தலைதாழ்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த பேரவை மண்டபத்தில் எனக்கு பேசுகிற வாய்ப்பினையும் வலிமையும் வல்லமையும் வழங்கிய என்னை காக்கும் எனது அருமை திருவண்ணாமலை மாவட்ட திருவண்ணாமலை தொகுதி வாழ் மக்களே, அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை வரலாறு என்பது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை இந்தியாவிலேயே தனித்தன்மை வாய்ந்த ஒரு துறையாக இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட இதர சாலை, மாவட்ட முக்கிய சாலை என்ற அந்த அடிப்படையில் 67,211 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பராமரிக்கப்பட்டு வருகிறது. சாலைகள் தான் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற பயன்படுகிறது. சாலைகள் தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதாரமாகவும் மூலவேராகவும் பயன்படுகின்றன. அதனால்தான் இன்று தமிழ்நாட்டினுடைய இந்தியாவின் 2வது பெரும் பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. 1956ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஐசன்ஹோவர் அவர்கள்தான். அவர் இன்டர்ஸ்டேட் ஹைவே என்கிற ஒரு சொல்லை சொல்லி மாநிலங்களிலே சாலைகளை அமைத்தால் விவசாயம் வளர்ச்சி பெறும் என்று சொன்னவர் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர். சாலைகள் ஒரு நாட்டின் இரத்த நாளங்கள், நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயிரூட்டும் என்று பிரிட்டன் மக்களவையில் திரு வின்சன் சர்ச்சில் அவர்கள் தெரிவித்தார்கள். லண்டனிலே பிறந்த ஆங்கிலேய பொருளாதார மேதை ஆல்பர்ட் மார்ஷல் என்பவர் சொன்னார், குறிப்பிட்ட செல்வத்தை செலவழித்து சாலைகள் கட்டடங்கள் கட்டினால் அதன் மூலமாக அரசினுடைய மூலதன சொத்து உருவாக்க முடியும் என்று சொன்னவர் நம்முடைய ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள். இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்த அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வருவதில் சாலைகள் முக்கிய பங்காற்றுகிறது என்று பொருளாதார மேதை முன்னாள் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கிற டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த கருத்தை குறிப்பிட்டார்கள். ஆக அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பவர்
சாலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து பெரும் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒன்றை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி நிதி அமைச்சர் அவர்கள் இந்த சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார்கள். அதில் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தாய்மை வெளிப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய அடையாளம் தெரிந்திருக்கிறது. தாய் தமக்கையினுடைய முக்கியத்துவம் அதில் வெளிப்பட்டிருக்கிறது. இன்று 25-26 நிதியாண்டு, இன்றைக்கு தான் நிதியாண்டு துவங்குகிறது. இந்த முதல் நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. அந்த அதிசயம் எதுவென்று சொன்னால் 14/3/2005 நிதிநிலை அறிக்கையிலே தாக்கல் செய்த ஆவணமாகும். அந்த ஆவணம் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சி என்கிற தலைப்பிலே அந்த ஆவணம் இங்கே வெளியிடப்பட்டது. தொடர்ச்சியினுடைய தொன்மை, நிதி எப்படி கையாண்டார்கள் என்ற குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இது 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி 22 தலைப்புகளிலே சங்ககால பொருளாதாரம் ஆளுமை பற்றியும், இரண்டாவது பகுதி 34 தலைப்புகளிலே சமூக கால பொருளாதார ஆளுமை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. முடியாட்சி முதல் குடியாட்சி வரை தமிழர்களுடைய பொருளாதார நிலை குறித்து இருக்கிறது. தமிழர்களுடைய வரலாறு பொருளாதார கால பேழையாகவும், தமிழினத்திலே தமிழர்களுடைய நெடும்பயணத்தில் கலை இலக்கியம் பண்பாடு மொழிகளோடு சங்ககால பொருளாதார அறிமுகம், செப்பேடு கால நாணய புழக்கங்கள், அரசர்கள் வெளியிட்ட வணிக வரவுகள், ஆங்கிலேய ஆளுநர்கள் நிதி ஆளுவதிலே ஆதரவு இருந்திருக்கிறது, எதிர்ப்பு என்ற நிலையும் இருந்திருக்கிறது. இரட்டை ஆட்சி, அதாவது மாண்டேகு சென்ஸ்போர்டு அவர்களால் 1920ஆம் ஆண்டு பரிந்துரை செய்யப்பட்டு டிசம்பர் 17ஆம் தேதி முதலாக தமிழ்நாட்டிலே நீதி கட்சி ஆட்சி நடைபெற்ற காலம். அப்பொழுது சட்டமன்றத்தில் நிதிநிலையை பற்றி இப்பொழுது நாம் எப்படி விவாதிக்கிறோமோ அப்படி விவாதம் என்று அப்பொழுதுதான் வந்திருக்கிறது. அப்பொழுது நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கடலூர் சுப்பராயல் ரெட்டியார் அவர்கள்தான் நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த முதலமைச்சரிலிருந்து ஆராய்ந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றிய முதலமைச்சர் காலம் வரை யாரும் செய்யாததை தமிழ் உள்ளவரையும் தமிழர்கள் உள்ளவரையும் நினைவிலே தக்க அளவுக்கு காலப்பெட்டகத்தை இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது எல்லாருடைய டேபிளிலும் இது வைக்கப்பட்டது. இது சாதாரணமானதாக தயவு செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கருதி விடாதீர்கள். இது சாதாரண உழைப்பு அல்ல. இது சங்ககாலத்தில் எப்படி நிதி ஆண்டார்கள் என்பதையெல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்காக 234 சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை அவருடைய பாதமலர்களில் வைக்க காணிக்கையாக்குகிறேன். அவருக்கு அவருடைய எண்ணத்தை ஈடேற்றிய பாலமாக இருந்து பணியாற்றிய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம், நான் அவர் குணத்திலே தங்கம் என்கிற காரணத்தினால் நான் தங்கம் என்று சொல்லுகிறேன். அவர்களும் அவருக்கு உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கிய நிதித்துறை செயலாளர் சொல்லேர் உழவர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2030 தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் $1 டிரில்லியன் இலக்கினை எண்ணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்பொழுது தூங்குகிறார், எப்பொழுது விழிக்கிறார் யாருக்கும் தெரியவில்லை. என்னை கேட்டால் 24 மணியும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவிற்கு வெளிநாட்டு அதிபர்களும் உள்நாட்டு பொருளாதார வல்லுநர்களும் குறிப்பிடுவதைப் போல பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாலை உட்கட்டமைப்பு முதன்மையாக பங்கு வகிக்கிறது. அதனால் பொருளாதார வல்லுநர்கள், IIT பேராசிரியர்கள், எங்கள் துறையை சார்ந்த தலைமை பொறியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து 5/3/2025 ஒரு கருத்தரங்கத்தை நான் நடத்தினேன். அதில் 858 பொறியாளர்கள் நவீன தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட்டது. இது தவிர சாலை பாதுகாப்பு தணிக்கை பயிற்சி, அலுவலர்களுக்கு நிர்வாகத்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக பாதுகாப்பான சாலைகள் அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர் இலக்கை அடைய வேண்டும் என்று எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை புதிய நுட்பங்களை பயன்படுத்தி பாடுபடும் என இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை பாதுகாப்பான சாலைகளை வழங்குவதோடு மட்டுமல்ல, பசுமையான சாலைகளும் அமைத்து வருகிறது. சாலைகளை ஒட்டி மரங்களை நடுவதன் மூலமாக வாகனங்கள் மாசு குறைக்கவும், வெப்பநிலை குறைக்கவும், மண்ணெரிப்பை தடுக்கவும், நீரை சேமிக்க அதன் பலகனை அடைய முடிகிறது. கலைஞர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருக்கரத்தால் 5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 8,72,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் கடந்த 4 ஆண்டுகளிலே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் CMRDP இதில் 831 கிலோமீட்டர் 6,665 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 489 கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. மீதி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடைவெளி சாலையிலிருந்து இருவழிச்சாலைகளாக 2038 கிலோமீட்டர் எடுக்கப்பட்டு அதில் 162 கிலோமீட்டர் பணிகள் இப்பொழுது முடிந்துவிட்டது. ஏனைய பணிகள் நடைபெற இருக்கிறது. தரைப்பாலங்களை பொறுத்தளவுக்கு 2021 கழக ஆட்சிக்கு வருகிற பொழுது 1281 தரைப்பாலங்கள் இருந்தது. அதில் 1066 பணிகள் முடிவுற்று 131 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 84 பாலங்கள் இந்த நிதியாண்டிலே அது முடிக்கப்படும். தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்றுவது, புதிய ஆற்று பாலங்களை அமைப்பது, குறுகிய பாலங்களை மாற்றி அமைப்பது, புறவழிச்சாலைகளை பாலங்கள் அமைப்பது ஆக கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையின் மூலமாக 1584 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. ரயில்வே பாலங்கள் இந்த ஆட்சிக்கு நாங்கள் பொறுப்பேற்கிற பொழுது 71 ரயில்வே பாலங்கள் பல நிலையிலே இருந்தது. அந்த 71 பாலங்கள் நிலையெடுப்பு மூலமாக காலதாமதம் ஆகி கொண்டிருந்தது. அதில் ஒன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருந்த போலூர் ரயில்வே பாலமும் ஒன்று. சிறப்பு நில அதிகாரியை மாண்பு முதலமைச்சர்கள் 5 பேரை DROக்கள் தனியாக கொடுத்த அந்த அடிப்படையில் நிலையெடுப்பில் அதிக கவனம் செலுத்தியது. ரயில்வே துறையின் மூலமாக பலமுறை ஒருங்கிணைந்த கூட்டத்தை நடத்திய அடிப்படையில் 36 பணிகள் முடிக்கப்பட்டு 35 பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அந்நில் இந்த 4 ஆண்டு ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் 858 கோடி மதிப்பிலான 25 புதிய ரயில்வே பணிகள் ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தவிர புறவழிச்சாலை பணிகளில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தரமான சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் IRC கேட் இந்தியன் ரோட் காங்கிரஸ் என்கிற விதிமுறையை பயன்படுத்தி 10 தரக்கட்டுப்பாடு கோட்ட பொறியாளர்கள் கள ஆய்வில் முழுவூச்சுடன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற பொழுது திடீர் கள ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன். தார்கலையினுடைய தடிமன் கோர்கட்டர் இயந்திரம், தாரின் அடர்த்தியை கண்டுபிடிப்பதற்கு PQI என்கிற இயந்திரம், காங்கிரீட்டுடைய வலிமை, பிரிட்ஜு கட்டணும்னா அந்த காங்கிரீட்டுடைய வலிமை என்ன பார்ப்பதற்கு ரீபவுண்டர் ஹேமருங்கிற இயந்திரம் ஆகிய இயந்திரங்களை கொண்டு கடந்த 4 ஆண்டுகளில் நானே தள ஆய்வு 62 இடங்களில் எடுத்துவதோடு மட்டுமல்ல, துணை முதலமைச்சரோடு 2 முறை நான் பணம் செய்கிற பொழுது அவரும் நான் இல்லாத பொழுதும் சரி அவருடைய சுற்றுப்பயணத்தில் துறையினுடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி வைத்து தரம் சரியாக இருக்கிறதா பார்த்த விளைவுதான் இன்றைக்கு பத்திரிகைகளெல்லாம் நெடுஞ்சாலைத்துறையில் சிறப்பான பாதை அமைக்கிறார் என்று அவர்கள் கூறுவதும், தோழமை கட்சி நண்பர்களும் ஆளுங்கட்சி நண்பர்களும் தொடர்ந்து இந்த நெடுஞ்சாலைத்துறை சிறப்பாக தரமான சாலைகளை போடுவது என்று தொடர்ந்து இங்கே சொல்லுகிற காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதேபோன்று சாலை பாதுகாப்பு என்பது முக்கியமாகிறது. நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைந்து செயல்படுகிற மூலமாகத்தான் விபத்துக்களை தடுக்க முடியும். இதுவரை 22 மாவட்டங்களில் சாலை பாதுகாப்பு விழிப்பு கூட்டங்களை நடைபெற்றிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பள்ளி, கல்லூரிகள், மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. கரும்புள்ளி என்று சொல்லப்படுகிற சாலை விபத்து தடுக்கிற விதமாக 415 கரும்புள்ளிகளை கண்டறியப்பட்டு அதில் 408 மேம்பாடு செய்யப்பட்டு 7 பணிகள் முடிவுற நிலையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசால் கரும்புள்ளி உருவாக்குவதற்கு முன்பாக கண்டுபிடிப்பது ஹாட்ஸ்பாட் 3483 ஹாட்ஸ்பாட் கண்டுபிடிக்கப்பட்டு 2632 மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழுமத்தின் வழிகாட்டுதலோடு சாலை பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சாலை சந்திப்புகளில் நிரந்தரமாக மேம்படுத்துவதன் மூலமாக விபத்துக்களை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் தனி நிதி முதலமைச்சர்கள் ஒதுக்கி தந்த அடிப்படையில் 72 பணிகள் 110 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மை சாலை செயலி என்கிற ஒரு ஆப், அது விபத்தில்லாத மாநிலத்தை மாண்பு முதலமைச்சர் அவருடைய கனவை செயல்படுத்துவதற்காக பள்ளமற்ற சாலை என்ற இலக்கை அடைவதற்காக பொதுமக்கள் எளியிலே புகார் அளிப்பதற்காக நம்ம சாலை என்கிற செயலே உருவாக்கப்பட்டது. அந்த சாலை நம்ம சாலையை
1/11/2003 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் திருக்கரத்தால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். இதுவரை நம்ம சாலை செயல் மூலமாக 13,300 புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஆடிட் என்பது எப்பொழுதும் வங்கியில் தான் இருக்கும். ஆனால் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், நெடுஞ்சாலைத்துறை என்று சொன்னாலே அங்கு இங்கு ஏதாவது புகார் பத்திரிகை வரத்தான் செய்கிறது. ஆனால் ஏன் இதற்கு இன்டர்னல் ஆடிட் வைத்தான் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் துறைக்கு ஆணையிட்டார்கள். அந்த வகையில் 2022 ஏப்ரல் மாதத்தில் இன்டர்னல் ஆடிட் என்பதற்கு ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். அந்த ஆணை பிறப்பித்த உடனேயே ஒரு ஆண்டும் மார்ச் மாதம் முடிந்த உடனேயே ஏப்ரல் பில்லாம் போட்டுருவாங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த ஆண்டு என்னென்னலாம் பணிகள் செய்திருக்கிறோம், கோப்புகள் எல்லாம் முறையாக இருக்கிறதா, ஒப்பந்தங்கள் முறையாக போடப்பட்டிருக்கிறதா, பில் முறையாக போடப்பட்டிருக்கிறதா என்பதை பிற இடத்திலே இருக்கிற கண்காணிப்பு பொறியாளரை இன்னொரு பகுதிக்கு அனுப்பி அதை ஆடிட் செய்து அவரோடு 10 டீம் கொண்டவர்களாம் அனுப்பி அது முறையாக ஆடிட் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அரசுக்கு அந்த அறிக்கையை அனுப்பி கொண்டிருக்கிற பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. புது முயற்சி தான் இவைகள். இந்த ஒப்பந்த பதிவு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மணி கூட சொன்னார், கம்ப்யூட்டர் என்று சொல்லுகிறார்களே என்று சொன்னார்கள். உண்மையாக சொல்கிறேன், கொள்கை விளக்கம் என்பது ஒரு ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக என்ன கொள்கையை சொல்லுகிறோம் என்பது தான் இந்த புத்தகம். பர்ஃபார்மன்ஸ் பட்டுன்றது வேற. ஆக கொள்கை என்ன, ஆண்டுக்கால் கொள்கையாக மாற்றிக்க முடியும். போன வருஷம் இந்த வரி தானே அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் அது குற்றச்சாட்டு அல்ல. கொள்கை என்பது புதியதாக ஒன்று இணைத்தால் தான் இணைத்துக் கொள்ள முடியும். ஒரு துறைக்கு என்ன கொள்கையோ நிரந்தரமாக அந்த கொள்கையை சொல்வதுதான் இந்த கொள்கை விளக்க புத்தகம் தான் அதுக்கு பேரே. ஆனால் நெடுஞ்சாலைத்தினுடைய கொள்கை என்னென்ன என்பதை நாம் இதில் போடிட்டு இருக்கிறோம். பர்ஃபார்மன்ஸ் என்கிற அடிப்படையில் தான் ஒரு நீண்ட நெடிய அழகான இந்த 4 ஆண்டு காலம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அழகான ஒரு புத்தக வடிவிலே கொடுத்திருக்கிறோம். அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்ல அழகாகவும் அற்புதமாகவும் கண்குளிர காட்சியாக அது அமைந்திருப்பது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒப்பந்த பதிவை பொறுத்தளவுக்கு நெடுஞ்சாலைத்துறை என்றைக்கு ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து 21 வரைக்கும் மொத்த ஒப்பந்ததாரர்களே 1074 பேர். நல்லா புரிஞ்சுங்க, இந்த துறை ஆரம்பித்த காலத்தில் இருந்து இது வரைக்கும் 2021 வரைக்கும் 1074 ஒப்பந்தக்காரர்கள் தான். ஆனால் 2021 25 வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலத்தில் பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் 1255 புதிய ஒப்பந்ததாரர்களை சிறப்பாக செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பல இடங்களிலே பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு 24-25 மானிய கோரிக்கையில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக நிர்வாகத்தை சீரமைக்க போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பு செய்திருந்தோம். அந்த வகையில் இந்த ஆண்டு தஞ்சாவூரில் ஒரு புதிய வட்டம், அதாவது எஸ்சி ஆபீஸ் தஞ்சாவூரில் ஒரு புதிய வட்டம், அதுக்கு ஒரு தரக்கட்டுப்பாடு அலுவலகம், அதே போன்று கோட்டங்களை பிரிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் சாலை அதிகமாக இருக்கிற ஒரு மாவட்டத்தில் அதையெல்லாம் பிரித்து 2 கோட்டமாக்குறோம். அப்படி முதலமைச்சருடைய ஒப்புதலோடு கும்பகோணத்தில் ஒரு கோட்டம், அறந்தாங்கியில் ஒரு கோட்டம், கோவில்பட்டியில் ஒரு கோட்டம் ஆகிய 3 கோட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். சென்னையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து கூடுதலாக இருக்கிறது. சாலையினுடைய தன்மையை நாம் கூட்ட வேண்டிய சூழ்நிலையிலே ஏற்கனவே சென்னையில் இருந்த ஒரு கோட்டம் என்பதை சென்னை கோட்டம் 1 என்றும் சென்னை கோட்டம் 2 என்றும் 2ஆக பிரித்திருக்கிறோம். அவை இன்றைய தினத்திலிருந்து நடைமுறைக்கு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இதனை தொடர்ந்து 2024-25 அறிவிப்பின்படி சேலை நெடுஞ்சாலைத்துறையில் பாலங்கள் ஆய்வு செய்து என்று ஒரு அறிவிப்பு போட்டிருந்தோம். அதாவது பெரும்பாலான இடத்துல பாலங்கள் தான் பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா பாலங்கள் தூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா தண்ணி வெளியே போகாது, போக்கிலும் தண்ணி போகாது. அதுக்காக முதலமைச்சர் சொன்னார், அதுக்காக ஒரு தனி விங்க ஆரம்பிங்க என்று சொன்ன அடிப்படையில் 24-25 அறிவிப்பு அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையில் பாலங்கள் ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மை கண்டிருந்து பழுதுகளை உடனுக்குடன் சீரமைக்க நிபுணத்துவம் வாய்ந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் கொண்ட பாலம் சிறப்பு ஆய்வு அலகு என்று ஒன்றை நாம் உருவாக்கியிருக்கிறோம். பாலங்கள் காலமுறை ஆய்வு மேற்கொள்வது, புதிய கட்டடங்கள் கட்டப்படுகிற பாலங்களுடைய கூராய்வு மேற்கொள்வது, தலைமை பொறியாளர் திட்டம் அவருடைய தலைமையில் இவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவில்லத்தையும் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் கடலிலே நடைபாலம் கட்ட 2016ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் சுற்றுலா துறை மூலமாக ஒரு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த கண்ணாடி பாலத்தை பற்றி தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். 2016 ஒன்றிய அரசாங்கம் ஒரு சுற்றுலாத்துறையின் மூலமாக இந்த பாலத்தை நீங்கள் கட்டுங்கள்
என்று ஒரு ஒப்புதல் சுற்றுலாத்துறைக்கு அனுப்புகிறார்கள். 2014 வந்த அந்த சுற்றுலாத்துறைக்கு வந்தவர்கள் அவர் பார்த்துவிட்டு எங்களால் கட்ட முடியாது. அதுக்கு முன்னால் மீன்வளத்துறைக்கு போகிறது. இப்படி பல துறைக்கு போகிறது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு முறைக்கு 4 முறை கூட்டம் நடைபெறுகிறது. ஆனாலும் இந்த பாலம் கட்டுகிற நிலை வரவில்லை. கடைசியாக 2020 நெடுஞ்சாலைத்துறை கட்டலாம் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு அப்பொழுது அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் 2020க்கு ஒப்படைக்கப்பட்ட நெடுஞ்சாலைத்துறையில் 2 ஆண்டு காலம் அந்த பாலம் கட்டுகிற பணி தூங்கிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு பின்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆய்வுக் கூட்டத்தை மாண்பு முதலமைச்சர் நடத்துகிற பொழுது அவர் கேட்டார், இந்த பாலம் கட்டுகிற பணி என்கிற கோப்பு 5 ஆண்டு காலமாக தூக்கி கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வியை எங்களிடத்தில் கேட்டார்கள். அதற்கு பின்னால் இருக்கிற நிலைமையை எடுத்து சொன்னேன். இது பல துறைக்கு போய் இது பாலம் 2 பாறைகளை இணைத்து கட்டுகிற ஒரு கடல் பாலம். ஏன்னா கடல் சீற்றம் இருக்கும், புயல் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் என்று ஒரு துறையை தட்டி கழித்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் இதை கட்ட முன்வரவில்லை. அதனால் கிடப்பிலே இருக்கிறது என்று சொன்ன பொழுது முதலமைச்சர் சொன்னார், முயற்சி திருவினையாக்கும் எண்ணி துணிக கரும் என்ற 2 வாக்கியத்தை எங்களிடத்திலே சொல்லி இதை கட்ட வேண்டும் என்று கண்ணாடி பாலத்தை அமையுங்கள் என்று அவர்தான் சொன்னார். ஆனால் ஏற்கனவே பாலங்கள் அமைக்க வேண்டும் என்று தான் கோப்புகள் இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் தான் சொன்னார், ஏன் இது கண்ணாடி பாலம் அமைத்தால் என்ன என்ற அந்த அறிவுரை அவர் வழங்கினுடைய முயற்சியில் அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை பொறியாளர் இருந்த சந்திரசேகரையும் அதே போன்று சென்னையினுடைய ஐஐடியினுடைய பேராசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் அழைத்து பேசி ஒரு முறைக்கு 3 கூட்டங்களை நடத்தி இந்த 77 மீட்டர் நீளமுள்ள 10 மீட்டர் அகலம் கொண்ட கண்ணாடி இழைப்பாலம் கடலின் நடுவே நெட்வொர்க் ஆர்ச் பிரிட்ஜ் என்கிற நவீன முறையில் 6 மெக்காலோ கம்பிகள் பயன்படுத்தி கட்டப்பட்டு 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சீனாவிலே ஜாங் ஜியாஜூல் என்கிற மலைப்பகுதியில் கண்ணாடி பாலம் இருக்கிறது. வியட்நாமிலே மோக்சாங் தீவிலே கண்ணாடி பாலம் இருக்கிறது. இந்தியாவிலே பீகாரிலே வனப்பகுதியிலே கண்ணாடி பாலம் இருக்கிறது. ஆனால் கடல் நடுவிலே கட்டப்பட்டிருக்கிற இந்தியாவிலே ஒரே பாலம் கண்ணாடி இழை பாலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான். இன்று வரை சுற்றுலா பயணிகள் ஏறத்தாழ 6,31,000 பேர் இதுவரைக்கும் கண்டு கழித்திருக்கிறார்கள். உலக சுற்றுலா பயணிகள் எல்லாம் வியக்கத்தக்க வகையில் குமரி மேலே புதிய அடையாளமாக கண்ணாடி பாலம் திகழ்கிறது. அதனால் நேற்றைய தினம் பார்த்தேன், இது ஆங்கில பத்திரிகை, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஆங்கில பத்திரிகை. இதில் முழுவதும் இந்த கண்ணாடி பாலத்தை பற்றித்தான் ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதியிருக்கிறார்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பெருமை, ஃப்ரேட் ஆஃப் த தமிழ்நாடு என்ற தலைப்பில் அலைமேல் ஒரு நடை, ஏ வாக் ஓவர் த வேவ்ஸ் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான தலைப்பை எழுதி இதனுடைய சிறப்பை எல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் இன்னொன்று என்னன்னா, உத்தரப்பிரதேசம் மதுராவை சேர்ந்த பேராசிரியர் திரு நிகில் குமார் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் கட்டடத்துறையில் கட்டப்பட்ட ஒரு உயர்தர படைப்பு என்று சொன்னால் என்னால் நம்ப முடியவில்லை, நான் பார்த்து பார்த்து வியந்து போனேன் என்று ஒரு பேராசிரியர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் இதை குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்ல, வீக் என்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை, அந்த வீக் என்கிற ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லுகிறது சொன்னால், குமரி கண்ணாடி பாலம் இந்தியாவுடைய தெற்கு முனையில் திரும்ப அழைக்கும் ஒரு வியக்கத்தக்க உணர்வு, திரும்ப எங்களை அழைக்கிற வியக்கத்தக்க உணர்வு என்று சொல்லிவிட்டு, பவுஸ்ரிங் வளைவு முறையிலே கட்டப்பட்ட பாலம் நிகழ்கால பொறியியல் அதிசயம் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று வீக் பத்திரிகை இந்த பாலத்தை பற்றி இருக்கிறது. ஆக இந்த கண்ணாடி அடைப்பாலம் வருவதற்கு காரணம் எண்ணி துணிக கருமம் என்று சொன்னாலே முயற்சி திருவினையாக்கும் என்ற குரலை எங்களுக்கு சுட்டிக்காட்டி எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் என்று சொன்னால் ஆக மிகையாகாது. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நெடுஞ்சாலைத்துறை சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது. என்னை தொடர்ந்து இன்னொரு துறை எதையும் சேர்த்து பேசிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 15/3/2025 நம்முடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி பத்திரிகைகள்லாம் பாராட்டியிருக்கிறது. பிஸ்னஸ் லைன், டெக்கான் கிரானிக்கல், தி இந்து, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி எக்கனாமிக் டைம்ஸ், இவர்கள்லாம் இந்தியா முழுவதும் படிக்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை.
ஏதோ நம்மூரில் படிக்கிற பத்திரிக்கை இல்லை, இது இந்தியா முழுதும் படிக்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை. அதில் 2026ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி மிக சிறப்பாக அவர்கள் ஒரு தலைப்பை கொடுத்து எழுதினார். நேரங்காலத்தை குறித்து நான் குறிப்பாக சொல்லிவிட்டேன். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நிதியாண்டில் பொதுப்பணித்துறையின் சார்பாக 2457 கோடி ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு அனுப்பியதற்காக துறையின் சார்பாக முதலில் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுப்பணியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். சிறப்பு என்னவென்று சொன்னால், பாரம்பரிய கட்டடங்களை புதுப்பிக்கவும் மறுசீரமைப்புகின்ற சென்னையை தலைமையிடமாக கொண்டு 4/10/2004 ஒரு புதிய மரபு கட்டிட அதுக்காக ஒரு அலுவலகத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் திருச்சியிலே 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ராணி மங்கம்மாள் அரண்மனை 9 கோடி மதிப்பீட்டிலும், 17ஆம் நூற்றாண்டிலே நாயக்க மன்னரால் கட்டப்பட்ட ராணி மங்கம்மாள் கொலுமண்டபம் என்ற சொக்கநாத நாயக்கர் அரண்மனை 29 கோடி மதிப்பீட்டிலும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆரணியிலே 1953ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சத்திய விஜயநகர அரண்மனை 12 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் 1824ஆம் ஆண்டு சரபோஜி மன்னரால் கட்டப்பட்ட அரண்மனை மற்றும் தர்பார்கால் பகுதி 30 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் 16ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்ட சங்கரபதி கோட்டை 9 கோடி மதிப்பீட்டிலே புனரமைக்கப்படுகிறது. மதுரையிலே 17ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட திருமல நாயக்கர் மகால் பள்ளியறை மற்றும் நாடகசாலை 8 கோடி மதிப்பீட்டிலே புனரமைக்கப்படுகிறது. மேலும் 12 பாரம்பரிய கட்டடங்களுக்கு 113 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படுகிறது. கலைஞர் நினைவிடம், கலைஞர் உலகம் அருங்காட்சியம் தரைமட்டத்திலிருந்து ஏறத்தாழ 15 அடி கீழே இருக்கிறது. அது அந்த 15 அடி கீழே அண்டர் கிரவுண்ட் மியூசியம், கலைஞர் உலகம் அருங்காட்சியம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கலைஞரின் வாழ்க்கை வரலாறு அனைவரும் கவரும் வகையில் அழகுற சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியம் 26/2024 மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டது. இன்னைக்கு 31/3/2005 வரை சுமார் 54,33,000 பேர் இதை இன்றைக்கு கண்டுகளித்திருக்கிறார்கள். தமிழன் திராவிடன் என்ற சொற்களை அடையாள சொற்களாக மாற்றி அமைத்த அயோத்திதாசர் பண்டிதருக்கு அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் 175வது ஆண்டை கொண்டாடுகிற வகையில் 8.48 கோடி மதிப்பீட்டில் கிண்டி காந்தி மண்டபத்தில் வளாகத்திலே திருவரையும் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் 1/12/2023 அன்று அது திறந்து வைக்கப்பட்டது. பசும்பொன் கிராமத்திலே உள்ள தெய்வீக திருமகனர் முத்துராமலிங்க தேவருக்கு நினைவிடத்திலே பிரமுகர்கள் காத்திருப்பு அரங்கம் 1.55 கோடி கட்டப்பட்டு 28/10/24 மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டது. அன்றைய தென்னார்காடு மாவட்டத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களிலே ஒருவர், அண்ணாவினுடைய தம்பி, முத்தமிழர் கலைஞருடைய தோழரும், ஏஜி என்று அன்பாக அழைக்கப்பட்ட அண்ணன் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் வழுதாரெட்டியிலே 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவச் சிலையுடன் நினைவகம் அமைந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இது திறந்து வைக்கப்பட்டது. நான் ஒரு நிகழ்வை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதை அண்ணன் மணி போன்றவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இளம் வயது. ஆனால் ஏஜி கோவிந்தசாமி இறந்த பொழுது அவர் இளைஞர். அப்பொழுது படத்திறப்பு நடக்கிறது. அந்த படத்திறப்பிலே தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள், அண்ணன் மதியழகன் கலந்து கொள்கிறார்கள், அண்ணன் என் வி நடராசன் கலந்து கொள்கிறார்கள், எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் பாவுசா கலந்து கொள்கிறார்கள். அந்த படத்திறப்பு, பெரியார் கலந்து கொண்ட படத்திறப்பில் அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருந்து அதுதான் திறந்து வைக்கிறார். அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு இளைஞராக இருந்த பொழுது நான் உழைத்த உழைப்பு என்பது கலையுலகத்தையும் கழகத்தையும் எப்போ யாரும் பிரித்தே பார்க்க முடியாது. ஆனால் அன்றைய தினம் ஒரு நாடகத்தை நடத்தி அண்ணன் கோவிந்தசாமி குடும்பத்திற்கு ஒரு நிதி வழங்க வேண்டும் என்று அவரே உழைத்து நடத்த அந்த பணத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். இதில் பார்த்தா அவருடைய சின்ன படம் இருக்கிறது. ஆக இந்த அண்ணன் கோவிந்தசாமி உறவு என்பது அன்றைக்கு பணம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய திருவுருவச் சிலையும் மண்டபத்தையும் அவருடைய திருக்கரத்தாலே இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சமூக போராளி என்று பல பேர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் வாயளவில். ஆனால் அந்த சமூக போராளிக்காக முக்கியத்துவம் தந்த ஆட்சி எது என்று சொன்னால் கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சி தான் முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சி.
ஆனால்தான் 1987ஆம் ஆண்டு அவர்கள் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற பொழுது 20 விழுக்காடைக்காக போராடிய காலம் அந்த காலகட்டத்தில் தான் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட 21 சமூக போராளிகளுக்கு அதை நினைவிலே கூர்ந்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரத்தில் 5,70,00,000 மதிப்பீட்டில் நினைவு மண்டபம் ஒன்றை கட்டப்பட்டு அந்த 21 படங்கள், ஏன்னா அந்த துறையை பொதுப்பணித்து தான் கட்டியது, அந்த படங்களை நேரடியாக அவரே எடுத்து வர சொன்னார். படை எடுத்தது மாத்திரமல்ல, இந்த 21 படத்தை தேர்வு செய்த பின்பு சிலை அமைக்க சொன்னார். எங்க பொதுப்பணித்துறையின் சார்பாக நாங்கள் சிலை அமைத்தோம். அந்த சிலை அமைத்த உடனே அந்த படத்தையும் எடுத்துன்னு வாங்கினார். அந்த சிலை எடுத்த படத்தையும் எடுத்து வந்து ஏற்கனவே போட்டாவையும் ஒன்றையும் ஒன்று ஒப்பித்து பார்த்து ஒரு 2 படங்களிலே அந்த முகம் கொஞ்சம் சரியில்லை, ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இல்லை இது போட்டாவுக்கு இதுக்கும் வேற விதமாக இருக்குது, நாளைக்கு அவங்க குடும்பம் பார்த்தால் தவறாக எழுதிடக்கூடாது, நான் நாளைக்கு திரைப்படாவுக்கு வருகிற பொழுது அவங்க ஏதாவது என்னிடத்தில் சொல்லிவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு 10 நாள் அதற்காக தள்ளப்பட்டு அந்த சிலையை வடித்ததோடு மட்டுமல்ல, அந்த மண்டபத்தையும் 28/1/2002 மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரத்தால் திறந்து வைத்தார். அதே போன்று கொளத்தூர் பெரியார் நகர், இந்த கொளத்தூர் பெரியார் நகர்னு சொன்னால், கொளத்தூர்னு சொன்னாவே பார்த்தோன்னா ஒரு கிராம பகுதி மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னால் இப்போ இவர் போய் தான் பார்த்தா டவுனாக ஆகிருக்குது. ஏன்னா நான் அண்ணா நகரில் ஒரு காலத்தில் நான் குடும்பம் இருந்துவேன். கொளத்தூர் பகுதி சாதாரண ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும் அந்த கொளத்தூர். ஆனால் அந்த கொளத்தூரில் இன்றைக்கு பெரியார் நகரில் புறநகர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பெரிதும் பயன்படுகிற வகையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வார்டு, MRI ஸ்கேன், CT ஸ்கேன், புறநாளி பிரிவு, எக்ஸ்ரே பிரிவு, மகப்பேறு பிரிவு, 3 அறிவரங்குகள், இருதய பிரிவு, கேத் லேபு, புற்றுநோய் பிரிவு, நரம்பியல் பிரிவு போன்ற சிறப்பான வசதிகள் கொண்ட 2 லட்சத்தி சதுர அடியில் 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 560 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையை பிரமாகமாக கட்டியதோடு மட்டுமல்ல, அதுக்கு பேரு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய பெயரை சுட்டி வைத்திருக்கிறார்கள். ஆக தென்பகுதியில் மையப்பகுதியில் இருக்கிற இந்த மருத்துவமை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், வடபகுதியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதை பயன்படுத்துவதற்கு ஒரு சிறப்பான மருத்துவமனையை கட்டியதோடு மட்டுமல்ல, 27/2/25 அன்று அவருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய கலந்து கொண்ட சிறை சென்றவரும் இராணுவ பணியிலே இருந்து திரும்பி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக சமூக நீதிக்காக போராடிய தியாகி இமானுவேல் சேகரனுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் 3 கோடி மதிப்பீட்டிலே திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டப்படுகிறது. விரைவிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார்கள். அதே போன்று கொங்கு மண்டலத்தில் தீரன் சின்னமலை என்ப புகழ்பெற்ற ஒரு சிற்றரசர், அவர் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார். ஆனால் அவரோடு பொல்லான் என்கிற ஒரு தளபதி இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர் இருக்கிடம் தெரியாத நிலையில் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சங்ககிரியிலே ஒரு மாநாடு நடந்த பொழுது அந்த பகுதியில் இருக்கிற அருந்ததி பெருமக்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அருந்ததி பெருமக்கள் தீரன் சின்னமலையோடு எங்கள் இனத்தைச் சேர்ந்த பொல்லானவர்கள் சுதந்திர போராட்டத்தில் அவரும் சிறை சென்றார், அவரும் உயிர் நீத்தார், ஆனால் அவர் மறக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி வட்டம் ஜெயராமபுரத்திலே சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையோடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தளபதி பொல்லான் அவர்களுக்கு 4,90,00,000 திருவுருவச் சிலையுடன் அரங்கம் அமைக்கப்படுகிறது. விரைவிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அதை திறப்பதற்காக இருக்கிறார்கள். சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் வீரரும் உரிமை கிளர்ச்சியினுடைய களப்பணியாளரும் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்ட தந்தை பெரியார் வெற்றி கண்ட களம் வைக்கம். கேரள வைக்க நகரிலே தந்தை பெரியார் நினைவகம் 8 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் புதிய கட்டடம் கட்ட புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 5000 நூல்கள் இடம்பெறத்தக்க புதிய பெரியார் நூலகம் ஒன்று கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் 12/12/2000 என்று அவர் திருக்கரத்தால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு பொது உடைமை சித்தாந்தத்தை சேர்ந்த மாண்புமிகு அந்த கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்றார்கள். தமிழர் தலைவர் ஆசிரியர் அண்ணன் கி. வீரமணி அவர்களும் நம்முடைய அவையினுடைய முன்னோராக இருக்கிற அருமணியின் துரைமன் அவர்களும் அதற்கு முன்னிலை பொறுப்பேற்றார்கள். துறையினுடைய அமைச்சராக இருந்த என்னோடு இணைந்த நம்முடைய மூப்பை சாயம்நாதன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம்.
தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் இருக்கிற முருகானந்தம் அவர்களும், கேரளாவிலே உயர்மட்ட இடத்திலே இருக்கிற தமிழ் IAS அதிகாரிகளும், அதனுடைய சீஃப் செக்ரட்டரியும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். வைக்கம் நிகழ்ச்சி என்பது ஒரு நகரப்பகுதியிலே நடைபெறுகிற அந்த கட்டிடம். அந்த கட்டிடத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெற இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். முதலமைச்சர் அவர்கள் இந்த திறந்து வைத்து விட்டு பினராயி விஜயன் அவர்களும் இவரும் நம்முடைய அண்ணா துரைமுருகனும் காரில் ஏறிக்கொண்டு போவதற்காக பயணிக்கிறார்கள். ஒரு 100 மீட்டர் கூட போகலை. எக்கச்சக்கமான கூட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் போனால் எங்கு பார்த்தாலும் மலையளவும் கடலளவும் கூட்டம் கூடுகிறது. அதே போல அது ஒரு கேரள மாநிலம். அந்த கேரள மாநிலத்திலே இருபங்கும் ஆணும் பெண்ணும் கூட்டம் கூடி நிற்கிறார்கள், பரிசு கட்டி நிற்கிறார்கள். உடனே முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற குணத்தை ஆளுங்க பார்த்தா இறங்கிடுவார். அவர் இருக்கிற ஒரே குணம் அதுதான். அவர் உடனே இறங்கி விட்டார் கேரளாவிலே. அவர் காரிலிருந்து இறங்கிய உடனே கேரள மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு என்னடா சேட்டன், என்னடா சேட்டன், என்னடா சேட்டன், என்னடா சேட்டன் என்று அவரை கைகுலுக்கிறார்கள். அவன் கேட்டேன், என்னடா சேட்டன்? எங்க அண்ணன், எங்க அண்ணன், எங்க அண்ணன் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று பக்கத்தில் இருந்து சொன்னார். ஆக என்னடா சேட்டன், என்னடா சேட்டன் என்று கைகுலிக்குதோடு மட்டுமல்ல, அவர் பின்னால சிஎம் வண்டியிலே ஏறல. கூட்டத்தை பார்த்துட்டு நிகழ்ச்சி நேர இடத்துக்கு ஒரு பெரிய ஊர்வலமே நடைபெற்றது கேரளாவில். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் இதெல்லாம் விட நான் எதிர்க்கட்சியில் இருக்கிற என்னுடைய அருமை சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். அப்பொழுது ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார். எப்பொழுது என்று சொன்னால், அடுத்து நான் தேதி பெறுகிறேன், நீங்கள் கேரளாவுக்கு வந்து நீங்களே திருக்கரத்தால் திறங்க வேண்டும், நீங்கள் தேதி கொடுங்க என்று நான் கேட்கிற பொழுது என்னிடத்தில் அவர் ஒன்று கேட்டார். என்னென்ன படம் வைத்திருக்கிறேன் என்பது ஆல்பத்தை எடுத்து வாங்கன்னு சொன்னார். அங்கே என்னென்ன படம் வைக்க போகிறீங்க மியூசியத்தில், ஆல்பம் எடுத்து வாங்க அப்படின்னார். ஏன்னா பெரியாரோடு கேரளாவிலே 17க்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் தலைவர்கள், காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள், பொதுமை சார்ந்தவர்கள், இது எல்லாம் இல்லாமல் சமூக நீதிக்காக போராடுகிற பல தலைவர்கள் அதில் அவரோடு இருந்தார்கள். அதில் 14க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம். அதனுடைய தொடர்ச்சியாக அண்ணன் வீரமணி இது போன்றவர்கள், அண்ணன் கலைஞர், இந்த படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டுகிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்துட்டு ஒன்று திடீர்னு ஒன்று கேட்டார். ஏப்பா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தான், அவங்க படத்தை இதில் காணாமே என்று என்னிடத்தில் கேட்கிறார். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அவர் முதலமைச்சராக என்பது எனக்கு தெரிகிறது, ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். யோசிக்கிற போது சொன்னார், நான் சொன்னேன், ஒன்றும் படம் என்னிடத்தில் கிடைக்கவில்லை என்று நான் கூற்று சொல்லுகிறேன். அப்போது சொல்றாரு அவர், இல்லை இல்லை, பெரியாரும் அம்மையாரும் 2 உட்கார்ந்த படத்தை நான் பார்த்துருக்கிறேன், அது எங்கன்னு கண்டுபிடிங்கன்னார். அதுக்கு பின்னால் பல இடங்களில் சுற்றி பார்த்து அப்பொழுது பெரியாரிடத்தில் ஒரு நாடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு நிதி கொடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அம்மையார் அவர்களும் பெரியார் அவர்களும் ஒரே மேடையில் உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி படம் கிடைத்தது. இந்த படத்தை கொண்டு வந்து காட்டுற உடனே முதலமைச்சர் சொன்னார், இது பொருத்தமாக இருக்கும், ஏன்னா அவங்களும் முதலமைச்சராக இருந்தவங்க, நமக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது, அந்த படத்தை வைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் படம் வைத்திருக்கிறோம். அதனால் தோழர்கள் யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க, கேரளாவுக்கு போகிறவங்க அதை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல பொதுவாக இங்கே நம்முடைய மணி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், அதாவது அந்த ஆட்சியில் வந்து ஒரு திட்டம் செஞ்சால் அந்த ஆட்சியில் அந்த பழக்கம்லாம் எப்பொழுதும் கழகத்துக்கு எப்பொழுதும் எந்த காலத்திலும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மதிய உணவு திட்டம் என்பது நீதி கட்சியினுடைய தலைவர் சர்பிட்டி தியாகராஜர் காலத்தில் ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே, அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்தில், அதற்கு பின்னால் அம்மையார் காலத்தில், கலைஞர் காலத்தில். ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனேயே அது எம்ஜிஆர் போட்ட திட்டம்னு விட்டுடல, அது பேர் சத்துணவு பேர் வச்சிருக்கிறான். சத்து இல்லையே என்கிற காரணத்தினால் வாரத்துக்கு 5 முட்டைகளை போட வேண்டும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். ஆனால் பாகுபாடு என்பது எப்பொழுதும் கழகத்துக்கு கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அம்மையாருக்கு நினைவிடம் கட்டப்பட்டு வந்தது. நினைவிடம் கட்டிக்கொண்டு பில்லெல்லாம் போட்டு கொண்டிருந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி விட்டு நீங்கள் போகிற பொழுது ஏறத்தாழ 6 கோடி ரூபாய் பணம் பில்லு போடாமல் போய்விட்டார். அந்த ஒப்பந்ததாரன் என்னிடத்தில் 6 மாதம் கழித்து பயந்து போய் இவங்ககிட்ட கேட்கறது இல்லையா என்று பய உணர்வோடு என்னை வந்து அணுகி இந்த 6 கோடி ரூபாய் என்று என்னுடைய சீஃப் இன்ஜினியர் பேர் விஸ்வநாதன், அவர் தான் ஏற்கனவே அந்த ஆட்சியிலும் இஎன்சியாக இருந்தவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர் தான் இஎன்சியாக இருந்தார். ஒரு 6 மாதம் கழித்து கொண்டாந்து எந்த பில்லை என்கிட்ட காட்டு, ஐயா இது மாதிரி 6 கோடி ரூபா, எதுக்கு 6 கோடி ரூபா,
அம்மையார் அவர்களுடைய நினைவிடத்தை கட்டுகிறதுல 6 கோடி ரூபாய் நின்று விட்டது. ஐயா என்ன சொல்கிறீங்கன்னார். எனக்கு கொஞ்சம் அச்சம். நான் உடனே முதலமைச்சர்கிட்டே கேட்டலாம்னு அந்த பில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் தனியாக இருக்கிற பொழுது நான் கேட்டேன், வேறு அம்மையாருக்கு நினைவிடம் கட்டினது அந்த ஒப்பந்தாருக்கு 6 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது நின்று விட்டது, ஆனால் அந்த 6 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சீஃப் இன்ஜினியர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னார், இது ஏங்க என்ன கேட்டுன்னு இருக்கிறீங்க, முதல்ல அது கொடுத்துட்டு வந்து என்னை வந்து பார்த்து சொல்லுங்க என்று சொன்னேன். பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாரதியார் சொன்ன வாக்கியம்தான் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவையிலே 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டு 1,98,000 சதுரடியில், திருச்சியில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரத்தளம், இந்த இரண்டுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள். அவரது குறிப்பிட்ட தேதியில் கட்டித்தர வேண்டும் என்று பொதுப்பணித்துறை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நடிப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். இது ஜனவரி மாதத்துக்கு உள்ள கட்டணம்னு தேதியை அவர் அறிவித்தார்கள். அதை இலக்காக வைத்துக்கொண்டு இரவும் பகலும் பாராமல் பொதுப்பணித்துறையில் இருக்கிற பொறியாளர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று புதுடெல்லியிலே தமிழ்நாடு இல்லம், தலைநகர் புதுடெல்லியிலே தமிழ்நாடு வகை இல்லம் வளாகத்தில் 257 கோடி மதிப்பீட்டிலே புதிய இல்லம் ஒன்று கட்டப்பட்டு அதற்கு 26/7/2000 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள். அந்த பணி கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகிருக்கிறது. காரணம் என்னென்னா, பக்கத்தில் பிரைம் மினிஸ்டருடைய இல்லம் இருக்குது. இரவு நேரத்தில் பணிகள் செய்ய முடியல. ஏன்னா சத்தம் போட்டால் அங்கிருந்து வந்துடுறாங்க போலீஸ். டெல்லியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 15 நாள் 20 நாள் போலீஸ்ன்னு சொல்லி நிறுத்திடுறாங்க அங்கே. இருந்தாலும் எங்களுடைய இடைப்பட்ட நேரத்தில் பொறியாளர்களுடைய திறமையோடு அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதே போன்று சென்னை எழும்பூரில் வினட்டி மால் என்கிற சென்னை எழும்பூர் கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் 227 கோடி மதிப்பீட்டில் 4.5 லட்சம் சதுர அடியில் 29/2000 அன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அதை தன்னுடைய திருக்கரத்தால் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞர் பன்னாட்டு அரங்கம் என்பது 25 ஏக்கரா நிலப்பரத்தில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 லட்சம் சதுர அடியில் பணிகள் நடைபெறுவதற்கு வேண்டிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய தேதியை பெற்று அதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு இந்த துறை வழியாக படிபட்டுக் கொண்டிருக்கிறது. வள்ளுவர் கோட்டம் என்று சொன்னாலே சில பேருக்கு கசக்கம். வள்ளுவர் கோட்டம் என்பது அரசு நிதியிலே கலைஞர் அவர்கள் பார்த்து பார்த்து கட்டிய கட்டடம் அந்த வள்ளுவர் கோட்டம். அது ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் அது சீரழித்து கிடந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் வந்தவுடனே ஒன்று சொன்னார், ஏதோ அரசு நிகழ்ச்சி மட்டும்தான் நடத்துகிற நிலையெல்லாம் மாற்றணும், பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும், என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொது நிகழ்ச்சியாக யாராக இருந்தாலும் பயன்படுத்தணும், குடும்பத்தோடு அது அங்கே போகணும், அங்கே உணவு கூட அமைக்கணும், அங்கே பூங்காக்கள் அமைக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் இந்த துறைக்கு 80 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது 100% அது முடிவற்ற நிலை இருக்கிறது. விரைவிலே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு முதலமைச்சர் மூலமாக கொண்டு வரப்படும். மற்றொன்று, இந்த நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரைக்கு கொதிகலன் என்கிற ஒரு இயக்குனர் இருக்கிறது. எங்கெல்லாம் ஃபேக்ட்ரி இருக்கிறதோ அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற இந்த பாயிலெல்லாம் செக் பண்ணுறது, ரினியூ பண்ணுறது, இந்த பணிகள் அந்த துறைக்கு உண்டு. இந்த 1923 கொதிகல் இயக்குநர்களால் உறுதி செய்யப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் வருகிறது. இந்த துணை இயக்குனர் 465 சதுர மீட்டருக்கு மேல் வெப்பமூட்டும் மேற்பரப்பு கொண்ட கொதிகளை ஆய்வு செய்வதும் 4 ஆண்டுகளில் 2017 கொதிகலன்களுக்கு உற்பத்தி நிலை சரத்தாண்டுகள் 22,250 கொதிகலனுக்கு பயன்படுத்த அனுமதி சான்று வழங்கப்பட்டு அதன் மூலமாக 4 ஆண்டுகளில் இதுவரைக்கும் 29 கோடியே 56 லட்சம் ரூபாய் ஆய்வு கட்டணம் இந்த துறைக்கு வந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பொருணை அருங்காட்சியம், இந்த அருங்காட்சியம் கட்டுகிற பணியும் பொதுப்பணித்துறைக்குத்தான். இன்னைக்கு கீழடியிலே கட்டப்பட்ட அருங்காட்சியம் பலரும் ஏன் வெளிநாட்டவரெல்லாம் பாராட்டுகிறார்கள். கீழடி அருங்காட்சியம் நிர்மாணத்துக்கு பின்னால் இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொர்க்கை ஆகிய இடங்களில் அகழ்வாய்வு செய்து கண்டெடுக்கப்பட்டு புதைப்பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைக்கு அருகிலே 13 ஏக்கர் நிலத்தில் 33 கோடி ரூபாயில் பொருணை அருங்காட்சியம் கட்டப்பட்டு வருகிறது. சிவகலையிலே கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை ஆக்சிலேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ஆய்வு செய்ய அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடாவில் உள்ள பீட்டா அனலைஸ் சோதனை கூடத்திற்கு அனுப்பப்பட்டது. ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் இரும்பால் செய்யப்பட்ட வாள், கத்தி போன்ற பொருள்களை 5300 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட காலம் என்று ஆய்வாளர்கள் அதைத்தான் சொன்னார்கள். இந்தியாவில் அதான் சொன்னாங்க, அமெரிக்காவில் தான் அதான் சொன்னாங்க, 5300 என்று சொன்னார்கள். இந்திய வரலாறு இரும்பு காலம், தமிழர்களின் காலம்,
இனி தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்று 23/1/2005 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சிவகலை என்ற உடனேயே எனக்கு சோவியத் ரஷ்யாவுடைய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் தான் எனக்கு நினைவுக்கு வந்தார். ஜோசப் ஸ்டாலின் ஒன்றை சொன்னார், ஒரு நாட்டினுடைய அடையாளம் மொழி, மொழியினுடைய அடையாளம் பண்பாடு, மொழியும் பண்பாட்டையும் காக்க வேண்டியது தலையாய கடமை என்று சொன்னவன் ஜோசப் ஸ்டாலின். அதனால் அந்த நாட்டு மக்கள் அவரை இரும்பு மனிதர் இரும்பு மனிதர் என்று அவரை அழைத்தார்கள். இரும்பு மனிதர் என்று மொழியும் பண்பாட்டையும் காப்பாது தலையாய கடமை. அதனால் அந்த நாட்டு மக்கள் ஜோசப் ஸ்டாலினை இரும்பு மனிதன் சொன்னார்கள். திராவிட தமிழ் சமஸ்கிருதத்தில் தான் தமிழ் தோன்றியது என்று சொன்ன காலத்தில் தமிழ் மொழிதான் பழமையான திராவிட மொழி என்று ஆய்வு செய்து ஒப்பிலக்கணம் எழுதி நூலை எழுதியவர் கால்ட்வெல் என்கிற ஒரு வெளிநாட்டு பாதிரியார். தமிழ் மொழி என்பது செம்மொழி பழமையான மொழி என்று சொன்னவர் சூரியநாராயண சாஸ்திரி என்கிற பரிதிமார் கலைஞர். திராவிடர்கள் மொழிதான் தமிழ் என்று தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் மரமலை அடிகளார். கியாபி விஸ்வநாதன், திருவிக்கா, தந்தை பெரியார், மு வரதராசனார், தமிழண்ணல் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் எல்லாம் தமிழ் மொழி திராவிட மொழி என்று சொன்னவர்கள். தமிழ் சினிமாவில் நாம் பழைய சினிமாவை பார்த்தோம் என்று சொன்னால் அதில் நமஸ்காரம், சுவாமி, பிராணநாதா, சேமம் என்ற இந்த வார்த்தைகள் தான் பழைய படங்கள் எல்லாம், பழைய வசனங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இவர்களெல்லாம் சமஸ்கிருதம் கலந்த ஒரு வசனங்களாகவே தான் இருந்தது. கணவன், மனைவி, சுகம், நன்றி, வணக்கம் என்ற இந்த தூய திராவிட தமிழை ஊட்டி வளர்த்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் என் அண்ணன் கலைஞரும் தான் அதற்கு காரணமாக இருந்தார்கள். அவர்கள்தான் தமிழை திரைப்பட உலகத்தில் புகுத்தியவர்கள். கவிதை தமிழை பாவேந்தரும், காவிய தமிழை புலவர் குழந்தையும், நாடகத்தமிழை பேரறிஞர் அண்ணாவும், திரைத்தமிழை என் அண்ணன் கலைஞரும், உடனடி தமிழை அப்பாதுரையும், காதி தமிழையை தத்துவ மேதை டி.கே. சீனிவாசன் போன்றவர்கள் வளர்த்தார்கள். இப்படி வளர்க்கப்பட்ட திராவிட தமிழுக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. திருக்கோயிலே ஆன்மீக தமிழ், தங்கத்தமிழால் தனையாண்ட பொங்கு உலக பூரணனை அன்பின் பொலிவை என்று காட்டினேன் என்று வைணவ கோயிலில் தீபபரணத்தை பாடிய திருமங்கை ஆழ்வாருடைய பாசரங்கள் வைணவ கோயிலே பாடப்படுகிறது. பன்னிடை தமிழ் வைப்பாய், பழந்தினில் சுவ வைப்பாய், கண்ணிடை மணி வைப்பாய், கருவிரில் சுடர் வைப்பாய், விண்ணிடை குருவார் வெள்ளுடை நீ என்றோ என்று சைவ குரலிலே 4 பேரிலே ஒன்றாக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பாடலை சைவ கோயிலிலே திருக்கோயிலே அது பாடப்படுகிறது. இரவு பகல் பகலும் இயலிசை முத்தமிழ் கூறி அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழே வழித்தி உன்னை அன்போடு துதித்து மனம் அருள்வாயே என்று எங்கூர்ல பிறந்த அருணகிரிநாதர் திருப்புகழை பாடுகிறார். அப்படித்தான் பாடுகிறார். மூவர் நாயகன் எனமறை வாழ்த்திடும் முத்தியன் வித்தே அமுதே பெருங்கருணையே கடலே கனியே கரும்பே நன் சேன தணிகமலை மருந்தே தேனே ஞானச் சுடரே என்று திருத்தணியிலே இருக்கிற முருகனை பார்த்து வள்ளல் பெருமான் வள்ளலார் அவர்கள் இப்படித்தான் பாடுகிறார்கள். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், திருமந்திரத்திலே இருக்கிற திருமுறை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னை நன்றாக இறைவன் படைத்தான், என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்வதற்காக, என்னை படைச்சதே தமிழ் செய்வதற்காகத்தான் என்று திருமூலர் சொல்லுகிறார். இப்படி ஆன்மீக தமிழ் ஒரு பக்கத்திலே, திராவிட தமிழ், இந்த 2 தமிழுக்கும் இன்றைக்கு வைணவ கோயிலும் திருக்கோயிலும் பாடிக்கொண்டிருக்கிற இந்த வளர்க்கப்பட்ட இந்த பக்தி இலக்கியத்திற்கு ஆன்மீகத்திற்கும் இந்தி திணிப்பு என்ற பெயரிலே சமஸ்கிருதம் மூலமாக வருங்காலத்திலே அழிவு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்துக்களை எண்ணும் பொழுது எனக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய அரசியலங்குமரி என்கிற திரைப்படத்தில் 65 ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு எழுதிய தத்துவ பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த 61 அந்த ஆண்டு 61ஆம் ஆண்டு 65 வருஷத்துக்கு முன்னால் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். அந்த பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். அந்த பாடலுக்கு வாயை இசைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பாடம் அப்படித்தான் அமைக்கிறார். ஏன் நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இங்கே இருக்கிற முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிற நான் உட்பட சொல்கிறேன் உங்களுக்கு,
மக்கள் திலகத்தினுடைய முதல் ரசிகர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தான் மக்கள் திலகனுடைய ஒரு முதல் ரசிகர். அவர் காரில் போறாருன்னு சொன்னாக்கா அவரோட நாங்கள் பயணிக்கிறோம். நான் அண்ணன் நேரு போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாடல் எம்ஜிஆர் பாடல் என்று சொல்லப்படுற பாட்டு தான் அவர் கேட்டுருப்பார் எப்பொழுதும். இன்னும் சொல்ல போனால் மக்கள் திலகம் அந்த காலத்தில் திரைப்படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்கா அவர் முதல்ல யாருக்கு போன் போட்டு பேசுவார்னு கேட்டீங்கன்னா எங்கள் முதலமைச்சருக்கு தான் போன் பேர் போட்டு எப்படி படம் ரிலீஸ் ஆச்சு, எப்படி படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்குற முதல் குரல் அவர் தான் இருக்கும். அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவை ஒரு முறை கோபாலபுரத்தில் அவரை வைத்துத்தான் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அப்படி ஒரு நெருக்கம் அவருக்கு இன்றைக்கும் மனதில் இருக்கிறது. அதை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், அந்த படத்தில் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு பட்டுக்கோட்டை கல்யாணத்துடைய பாடலை TM சௌந்தரராஜன் பாட அண்ணன் மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்கள் வாசிக்கிறார். இப்போ நான் சுற்றுப்பயணம் போறார் முதலமைச்சர், நான் போகிறார் பார்க்குறேன். போகிற இடத்தெல்லாம் தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, கையில் ஒரு குழந்தைய கொடுத்து புத்தம் கொடுக்க சொல்கிறாங்க, கையில் கொடுன்றாங்க, அதர்ஷ்டன்றாங்க. இப்போ நான் என் வீட்டிலே பார்த்தேன், ஒரு அருமையான ஒரு படம் கிடைச்சது, அவர் கையில் தூக்குற மாதிரி. முதல்ல அதை செய்யணும்னு போய் அந்த படத்தை பெருசாக போட்டு என் வீட்டில் அதான் பெருசாக இப்போ நான் மாட்டிருக்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அரசியலங்குறையை தூக்கி பிடித்து பார்த்த அந்த நினைவு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது அந்த பாட்டு தான் எனக்கு நினைவு வந்தது. என்னன்னு சொன்னா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார், திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு 2 கண்கள், ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழும், இன்னொன்று கல்வித்துறை, இது 2 தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார். ஆக ஆளு வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் சுகமா வளர முடியும். அறிவு பிறக்கணும்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தா தான் அறிவு பிறக்க முடியும். அதுதான் சொல்றாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈண்டவர்க்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி, உன்னை உன் நரம்போடுதான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த தன்மான உணர்ச்சி என்று பீரிடுகிற காரணத்தினால்தான் ஆன்மீக தமிழுக்கும் திராவிட தமிழுக்கும் ஊறி ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை கோடி இழந்தாலும் பரவாயில்லை, என்ன விலை தர வேண்டியதாக இருந்தாலும் சரியாயில்லை, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சூழலித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழி கொள்கை தான் என் ஆட்சியினுடைய கொள்கை என்று இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் நான் யோசித்து பார்க்கிறேன், மொழியும் பண்பாடும் காப்பாற்ற வேண்டியது ஆட்சியினுடைய கடமை என்று சொன்ன ஜோசப் ஸ்டாலினை ரஷ்ய மக்கள் இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள். என் தாய்மொழியான தமிழை இங்கே காப்பாற்றுவதற்கு முதலாக என்று போர்க்குரல் கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன் என்று நாம் அத்தனை பேரும் போற்றி கொண்டாட வேண்டிய நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையிலே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காலமும் நேரமும் எனக்கு புரிகிறது. முதலமைச்சர் 1 மணிக்கு உணவு வேலைக்கு போட நான் காத்திருப்பது எனக்கு மனதிலே கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் நிறைவாக சில செய்திகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு காலத்தில் ஒரு கட்டடங்கள் கட்டப்பட்டது. பல்லவர் கால கட்டடைக்கு அடையாளம் மாமல்லபுரத்தினுடைய கடற்கரை கோயில் தான். சோழர் கட்டடக்கலைக்கு அடையாளம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில். பாண்டியர் கட்டடக்கலைக்கு அடையாளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். சேரர் கால கட்டடக்கலைக்கு அடையாளம் பத்மநாபபுரம் அரண்மனை. நாயக்க மன்னர்கள் கட்டடக்கலைக்கு அடையாளம் திருமல நாயக்கர். முகலாய பேரரசுடைய கட்டடக்கலைக்கு அடையாளம் சென்னை ஹுமாயூன் மஹல். பிரிட்டிஷ் கட்டடக்கலைக்கு அடையாளம் சென்னை உயர்நீதிமன்றம். 2021 முதல் சமூக நீதியின் வெளிப்பாடாக கட்டப்படுகிற கட்டம்.
2021க்கு பின்னால் சமூக நீதியினுடைய வெளிப்பாடாக கட்டப்படுகிற கட்டடங்கள், மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டியிலே கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, கொளத்தூரிலே பெரியார் மருத்துவமனை, கீழடியிலே அருங்காட்சியகம், சென்னையிலே முதலாக தலித்து என்ற அடிப்படையிலே முதலாக அமைச்சரான MC ராஜா மாணவர் விடுதி, அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரிலே தமிழனுடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற பிரம்மாண்டமான ஏறு தழுவல் என்கிற அரங்கம், ஜல்லிக்கட்டு, திருவாரூரிலே தனியார் கட்டளை மூலமாக கட்டப்பட்ட கலைஞர் கோட்டம், உலகத் தமிழர்கள் கண்டுகளிக்க கலைஞர் நினைவிடம் மற்றும் அருங்காட்சியகம், இவைகள் அனைத்தும் ஏன்னா ஒரு காலகட்டங்களில் ஒரு டிசைன் இருக்குது, ஒரு பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் 2020க்கு பின்னால் இவைகள் அனைத்தும் இன்றைய புதிய நுட்பங்களை பயன்படுத்தி காம்போசிட் செக்ஷன், ஷியர் வால்ஸ், போஸ்ட் டென்ஷனிங், முப்பரிமாணம் ஹோலோகிராபி, மெய்நகர் ஆக்மெண்ட் ரியாலிட்டி, ஊடுற்ற துடரை 3D போல 70 ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ஆகிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் பல நூற்றாண்டு நிலைத்து நிற்கக்கூடிய கட்டடங்கள். இந்த கட்டடக்கலைக்கு 100 ஆண்டுகளை கழித்து என்ன சொல்வார் என்று சொன்னால், ஸ்டாலின் கட்டடக்கலை, ஸ்டாலின் கட்டடக்கலை, ஸ்டாலின் கட்டடக்கலை என்று பின்னால் வருகிற தமிழ் மக்கள் இப்படித்தான் பதிவு செய்வார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில் 2021-25 மொத்த அறிவிப்புகள் 89, அது அரசாணை வெளியிடப்பட்டது 83, நிறைவேற்றப்பட்ட அறிவிப்புகள் 50, நிறைவேறும் தருவாயில் உள்ளது 9, நடைபெற்று வருபவை 24, இன்னும் அரசு பரிசீலனையிலே இடம்லாம் இப்படி சில பிரச்சனையிலே 3 இருக்கிறது. இந்த அடிப்படையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தங்கமணி அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய உரையை நிகழ்த்துகிற ஒரு செய்தியை சொன்னார்கள். 11 மருத்துவக் கல்லூரியை நாங்கள் கட்டினோம் என்று அவர் குறிப்பிட்டார். 11 மருத்துவக் கல்லூரிக்கு ஆணை பிறப்பித்து நீங்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் இது மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் பிரதம அமைச்சர் அவர்கள் தான் 12/1/2002 முதலமைச்சருடைய தலைமையில் காணொலி காட்சி மூலமாக பிரதம அமைச்சர் தான் திறந்து வைத்தார்கள். ஆனால் என்ன நிலைமைன்னு கேட்டால், இந்த 11 இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய திட்ட மதிப்பீடு எவ்வளோ தெரியுங்களா? 4055 கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு. அதில் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது செலவு செய்யப்பட்ட பணம், ஏன்னா எல்லாம் அக்கௌண்ட்ஸில் கணக்கு இருக்குது, யாருனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் செய்யப்பட்ட செலவும் 1706 கோடி ரூபாய், 1706 கோடி ரூபாய், அதாவது 42%. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதித்தின் அடிப்படையில் கழக ஆட்சியிலே செலவு செய்யப்பட்டிருக்கிறது 2349 கோடி ரூபாய், அதாவது 58% பணம் இந்த ஆட்சியில் தான் செலவு பண்ணிருக்கிறோம், கணக்கு இருக்குது. இல்ல கேளுங்க, அவர் தேவைதான் சொன்னார். இல்ல நாங்களே திறந்தோம்னு சொன்னாரு. இல்ல, முதலமைச்சர் தலைமையில பிரதமர் தான் திறந்தான்றதான் உண்மை, அதுதான் நாடு இருந்த உண்மை. அதோடு மட்டுமல்ல, எந்த திட்டையும் சொல்றேன் இருங்க, எந்த திட்டத்தையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த திட்டத்தையும் பாதியிலே நிறுத்திட முடியாது. நல்ல உள்ளம் உள்ளவர்கள் தொடர்ந்து தான் செய்வாங்க. ஆனா இந்த மருத்துவக் கல்லூரி விஷயத்துல 42 பெருசா 58 பெருசான்னு பார்த்தா 58 தான் பெருசு. இதற்கு அதிகமான கவனமும் பணம் கொடுத்தது கழகாட்சியம் தான் என்று சொல்வதற்காக வர வழிய வேறொன்றும் அல்ல. அதே போல இந்த துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் பணிகளிலே அயராது உழைத்து மக்களின் பாராட்டை இந்த அரசு பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு துறையின் சார்பாக சில ஆலோசனை வழங்கியதில் நம்முடைய தலைமை செயலாளர் முருகானந்தம் IAS அவர்கள், அதே போன்று நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை அவருடைய செயலாளர் பெருமக்கள், நெடுஞ்சாலைத்தினுடைய செயலாளராக இருக்கிற முனைவர் செல்வராஜ் IAS, பொதுப்பணித்தினுடைய செயலாளராக இருக்கிற ஜெயகாந்தன் IAS, கடல் வாரியத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிற வெங்கடேசன் IAS, நெடுஞ்சாலைத்தினுடைய திட்ட இயக்குனர் பாஸ்கர பாண்டியன் IAS, இது அந்நில் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள், கோட்ட பொறியாளர்கள், துணை பொறியாளர்கள்,
இரு துறையில் இருக்கிற பல்வேறு துறைகளை சார்ந்த பொறியாளர் பெருமக்கள், ஏனைய அரசு அலுவலர்கள், நிறைவாக இந்த சாலை செப்பனிடுவதற்காக என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கிற கடகோடியிலே இருக்கிற சாலை பணியாளர்கள் ஆக இத்தனை பேருக்கும் துறையின் சார்பாக இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுவாக ஒரு வாசகம் உண்டு, பைபிளில் ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது, நேசிக்கிறவர்களை நேசிக்கப்படுவார்கள், நேசிக்கிறவர்களை நேசிக்கப்படுவார்கள். இது பைபிள் வாசகம். குரான்ல ஒரு வாசகம் இருக்கிறது, எல்லையற்ற அன்பு செய்வாய் என்று ஒரு வாசகம் இருக்கிறது. மரம் தனக்காக பழுப்பதில்லை, ஆறு தனக்காக ஓடுவதில்லை, சான்றோர் தமக்காக வாழ்வதில்லை என்பது குர்ஆனுடைய வாசம். ஆக பைபிள் வாசகத்துக்கு ஒப்ப, குரான் வாசகத்துக்கு ஒப்ப, குரானுக்கு வாசகத்துக்கு ஒப்ப அந்த வழியில்தான் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால் அந்த உழைப்புக்கு கிடைக்க போகிற வெகுமானம் 200க்கு 200ம் அந்த வெகுமானம் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 287 வெட்டு தீர்மானங்களையும், பொதுப்பணித்துறை சார்பாக 72 வெட்டு தீர்மானங்களும் கொடுத்திருக்கிறார்கள். நான் நேரடியாக சிலவற்றை பதிலளித்திருக்கிறேன். பல வெட்டு தீர்மானங்களை நானே படித்து பார்த்திருக்கிறேன். வருங்காலங்களில் அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப நிறைவேற்றப்படும் என்கிற தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கொடுத்த அத்தனை வெட்டு தீர்மானங்களையும் திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி உங்களை அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கத்தையும் நன்றி சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவிப்பு தலைப்புச் செய்தியா வாசித்திருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 220 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை 4 வழிச்சாலையாகவும் 580 கிலோமீட்டர் சாலைகளை 2 வழிச்சாலையாகவும் 2200 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டிலே 220 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலை மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தின் 280 கோடி மதிப்பீட்டில் பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களில் தங்கு தடையற்றி சாலைகளை இணைக்கும் திட்டத்தின் கீழ் 84 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 466 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆத்தூர் நகர் மற்றும் ஓசூர் மாநகருக்கு புறவழிச்சாலைகள் 580 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 5 தூத்துக்குடி, வாஞ்சி, மணியாச்சி, ராசிபுரம் பேருந்து நிலையம் மற்றும் முட்டம்பாலம் ஆகிய 3 இணைப்பு சாலைகளை 230 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 6 உயர்மட்ட பாலங்கள், ஆறுகளின் குறுக்கே தங்கு தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய 6 உயர்மட்ட பாலங்கள் 295 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். ரயில்வே திட்டப்பணிகள், ரயில்வே கடவுகள் மாற்றாக 10 ரயில்வே மேம்பாலங்கள், 1 கீழ்ப்பாலம் 787 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 8 கடலூரிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வழியாக கஸ்டம்ஸ் சாலை 50 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 9 நடைபாலம் அமைத்தல், திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை அருகே நடைபாலம் 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் 1000 கிலோமீட்டர் நீள ஊராட்சி சாலைகளை 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலையாக தரம் உயர்த்தப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லுராயமலையில் வெள்ளிமலை திருப்பதி ஊராட்சி ஒன்றிய சாலையை மாவட்ட இதர சாலையாக 99.50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். 12 சுற்றுலா மேம்பாடு, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா மேம்பாட்டிற்காக 10 கிலோமீட்டர் சாலையை 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 13 நிலையெடுப்பு பணிகள், புறவழிச்சாலைகள், இணைப்பு சாலைகள், நகரப்பகுதிகளை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 6 புறவழிச்சாலைகள் மற்றும் 4 இடைப்புச் சாலைகளை அமைக்க 285 கோடி மதிப்பீட்டில் நிலையெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 14 காலதாமதமின்றி பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கு 11.85 கோடி மதிப்பீட்டில் நிலையெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 15 விரிவான திட்ட அறிக்கை நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில்
15 புறவழிச்சாலைகள், இணைப்புச் சாலைகள், சாலை மேம்பாலம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை 3 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். 16 சுற்றுலா தலமான ஏற்காடு மலைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோயிலுக்கும் மாற்றுப்பாதைகள் அமைப்பதற்கு 1 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். திருப்பூர் மாநகருக்கு புறவழிச்சாலை அமைக்கவும், தூத்துக்குடி நகரில் இணைப்புச் சாலை அமைக்கவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக விரிவான திட்ட அறிக்கை 3 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். 18 இருந்து பூஞ்சேரி வரையிலான கடல் வழி இணைப்பு பாலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இணைப்பு சாலை அமைக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக 4 கோடி மதிப்பீட்டில் விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். சென்னை பெருநகர பகுதியில் உயர்மட்ட பாலம் மற்றும் புறவழிச்சாலை அமைக்க 258 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை பெருநகர பகுதியில் பாடி அருகே யூ வடிவ சேவை சாலையும், கிழக்கு கடற்கரை சாலையிலே உள்ள திருவான்மியூர் கொட்டிவாக்கம் வரை உள்சாலையை அகலப்படுத்துவதற்கு 95 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை நகரிலே கிழக்கு கடற்கரை சாலையிலே திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி பகுதி வரை 14.20 கிலோமீட்டருக்கு 4 வழி தடமாக உயர்மட்ட சாலை 2100 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அமைக்கப்படும். நகராட்சிகள், நகரங்கள், மாநகரங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விதமாக புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் புறவழிச்சாலை, திருநெல்வேலி புறவழிச்சாலை 2, திருப்பத்தூர், தென்காசி, மயிலாடுதுறை, நாமக்கல் 3, சங்கரன்கோயில், திருக்காட்டுப்பள்ளி, பாப்பாரப்பட்டி, வேலூர், சிவகாசி, மன்னார்குடி ஆகிய புறவழிச்சாலை பணிகளுக்கு 1713 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மேலும் மதுரை வெள்ளிவெட்ட சாலை சிட்டம்பட்டி முதல் ஆலம்பட்டி வரை 48 கிலோமீட்டர் நீளச்சாலையை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். இதனுடைய தொடர்ந்து பொதுப்பணி கடலூரிலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை 6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். காஞ்சிபுரத்திலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். திருவள்ளூரிலே புதியதாக சுற்றுலா மாளிகை ரூபாய் 3 கோடியிலே கட்டப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை 9.9 கோடியில் கட்டப்படும். கல்வராயமலை, ஏற்காடு, பொள்ளாச்சி ஆகிய 3 புதிய ஆய்வு மாளிகைகள் ரூபாய் 9.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். எனவே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பல பேர் நேரிடத்திலே அறிவிப்பு தர வேண்டும் என்று பல கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். அதை ஒன்றொன்றாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டு நிதி எதற்கெல்லாம் ஒதுக்க முடியுமோ அவைகளெல்லாம் C&M என்று சொல்லப்படுகிற கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு என்கிற அந்த அலகின் கீழ் எவைகளெல்லாம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிறைவாக அதை செயலாக்கம் செய்ய முடியுமோ அது இந்த துறையின் சார்பாக செயல்படுத்த முடியும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பேரவைத் தலைவர்களுக்கு என நன்றியும் பாராட்டுதலையும் சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியின் பேரில் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரை பைபாஸ் சாலை அவசியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் அது புதிய சுற்றுலா மாளிகை வேண்டும் என்று நீண்ட காலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கவனத்துக்கு கொண்டு அந்த பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த நெடுஞ்சாலையத்தையும் பொதுத்துணையும் சிறப்பாக பணியாற்றும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இந்த உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தை குறித்து பேசினார்கள். இது குறித்து நான் ஏற்கனவே என்னுடைய பதிலுரையிலே நீண்ட விளக்கத்தை அளித்திருந்தேன். மீண்டும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அது குறித்து சில விளக்கங்களை இங்கே அளிக்க நான் விரும்புகின்றேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அவசிய தேவைகளை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரைகளின் பேரில் நிறைவேற்றுவதற்காக 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பேரவையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இது குறித்து 10 கோரிக்கைகளை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக 2437 பணிகளுக்கான முன்மொழிவுகள் அரசுக்கு பெறப்பட்டது. அதனை அடுத்து அவை துறை வாரியாக உரிய நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டு பரிசீலிக்கப்பட்டன. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையிலான குழுவால் செயல்படுத்தக்கூடிய பணிகள் தேர்வு செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் 2023-24 நிதியாண்டில் 784 பணிகள்
கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் இதுவரை 367 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024-25 ஆண்டு நிதியாண்டில் 469 பணிகள் 3,503 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் இதுவரை 65 பணிகள் முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆக மொத்தம் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 1,253 பணிகள் 14,466 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகள் நடைமுறைகள் உள்ள திட்டங்கள் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் திட்டத்தை இப்பேரவையில் அறிவித்த பொழுது 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு சுமார் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று சில உறுப்பினர்கள் பரிந்துரைத்த பணிகளை செயல்படுத்த இயலாத நிலையில் அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகள் கோரப்பட்டன. அவற்றிலும் சில பணிகள் செயல்படுத்த இயலாதவை என்பது தெரிய வந்துள்ளது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய தொகுதி எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரையில் அவர் சார்பாக 10 கோரிக்கைகள் பெறப்பட்டன. அவற்றில் 4 பணிகள் செயல்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதில் 3 பணிகள் நிறைவேற்றப்பட்டு ஒரு பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவர் கொடுத்துள்ள மீதமுள்ள 6 பணிகளை பொறுத்தவரையில் ஒரு பணி துறையின் பரிசீலனையில் தற்பொழுது உள்ளது. இதர 5 பணிகள் சாத்தியமில்லை என்று கண்டறியப்பட்டு அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகளை குறிப்பிட்டு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக கேட்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றுப் பணிகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கம் மூலமாக இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார். சென்ற கூட்டத்தொடரின் பொழுது என்னென்ன பணிகள் எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கும் அவருடைய தொகுதியில் என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, எந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்பதையும் புகைப்படத்தோடு எடுத்துரைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது குறிப்பிட்டவாறு எந்த விதமான கட்சி பாகுபாடுமின்றி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சனாதனத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். அதை சனாதன எதிர்ப்பு என்று அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விவாதம் முடிவுற்றது.